வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் போட்டு செய்யலாம், தேங்காய் போடாமையும் சிக்கன் குழம்பு ரெசிபி ஒன்று நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்றைக்கி நாம் தேங்காய் போட்டு செய்கிறத பார்க்கலாம். தேங்காய் கம்மியாக போடணும், அப்போ தான் சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் தாளிக்கிற சட்டி ஒன்று எண்ணெய் விடாமல் ஐட்டங்களை தாளிச்சுக்கிறோம். என்னென்னா பட்டை, பெருஞ்சீரகம், கசகசா, ஏலக்காய், பூண்டு ஒரு 10 பல், ஒரு இன்ச்சு கட் பண்ணி போட்டு இதெல்லாம் வறுத்துக்கிறோம். இதில் கசகசாலாம் நல்லா பொரிஞ்சு வரும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போடும்போது இது வறுக்கும்போது ஒரு தனி மணம் வரும். இது கூட 3 வத்தலும் போட்டு வறுக்கிறோம். இந்த மசால் இது நல்லா மணம் வர நாம் வறுக்கணும். சிம்லே போட்டு வருங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் ஆனில் வச்சுருங்க அடுப்பை. அப்புறமா சிம் பண்ணி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இது இந்த பெருஞ்சீரகம், கசகசா பார்த்தா நமக்கு வறுத்தது தெரியும். அதை வறுத்து முடித்ததுக்கப்புறம் இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி கடைசியாக நம்ம சேர்த்து கொஞ்சம் நேரம் அது மணம் வர கிண்டி விட போகிறோம். இந்த வத்தல் காரமாக இருக்கிறதுனால 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு வத்தல் காரம் இல்லைன்னா கூட 2 போட்டுக்கோங்க. இப்போ அந்த மல்லிப்பொடி கடைசியாக போட்டால் தான் அது கருகீராமல் இருக்குங்கிறதுனால லாஸ்ட்டாக போட்டு லைட்டாக மணம் வர சிம்மில் வச்சு கிண்டி எடுக்க போகிறோம். லேசாக மணம் வர வறுத்தா போதுங்கிறதுனால தான் கடைசியாக போடுறோம். முதலே போட்டுட்டு அது கருகிருங்கிறதுனாலையும் கூட. இப்போ இதை வறுத்தாச்சு. இதை எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் விட்டுருக்கேன். பாட்டிலேருந்து டைரெக்டாக விடுறேன். ஒரு 6 ஸ்பூன் இருக்கும், 5 ஸ்பூன் அல்லது 6 ஸ்பூன் இருக்கும். இப்போ இதுக்கு தாளிக்கிற ஐட்டங்கள்லாம் இதில் போட்டுக்கிறேன். பட்டை, பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு, கசகசா, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு இதில் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவு அந்த எண்ணெய் சூடானோடனே போட்டு வறுத்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கோல்டன் ப்ரௌனாக வர சிம்மில் வச்சு நம்ம வறுத்துட்ருக்குறோம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் வச்சுருக்கிறேன். அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு வதக்க போகிறோம். இதில் நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்கு புளியெலாம் சேர்க்குறது இல்லைங்கிறதுனால தக்காளி பழம் 2 போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டு வதக்கிக்கிறோம். 2 பெரிய தக்காளி பழம், சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வதக்கும்போது மஞ்சப்பொடியும் போட்டு வதக்க போகிறோம். மஞ்சப்பொடி போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த கிரேவி கிடைக்குங்கிறதுனால. இப்போ இதில் இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் நாம் என்னென்னு பார்த்துடலாம். அது ஆரஞ்சு பழம் பற்றி பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தில் ரத்த குழாயில் சேர்கிற கொழுப்பை அது அகற்ற உதவுது. அடுத்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுகிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால புற்றுநோய் உருவாக்க செல்களை அழிக்குது. விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. பொட்டாசியம் இருக்கிறதுனால பிபிக்கு நல்லது. வாய் துர்நாற்றத்தை இது போக்கும். தூக்கமின்மையாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு பழச்சாரோட தேன் கலந்து நைட்டு குடித்தா தூக்கம் வரும். ஸோ ஆரஞ்சு பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவியில் குழம்புல மஞ்சப்பொடி போட்டு வதக்கியிருக்கிறோம். அடுத்தது நல்ல தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு 350 கிராம் கிட்ட இருக்கும் சிக்கன். அதை இதில் போட்டு நல்லா கிண்டி விட போகிறோம். சிக்கன் நல்லா கழுவி எடுத்த சிக்கனை இதில் போட்டு நல்லா அந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா கலந்து விட போகிறோம்.
இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சிருந்த அந்த மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து 3 விசில் வர்ற அளவு சத்தம் வச்சு வேக விட போகிறோம். மற்றபடி மட்டன் சொன்னால் 7-8 விசில் வைப்போம். இது சிக்கனுங்கிறதுனால வெந்துருங்கிறதுனால ஒரு 3 விசில் வர்ற அளவு மட்டும் வச்சு ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி எடுக்கும்போது தான் தேங்காய் போட போகிறோம். இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி விடும்போது கொஞ்சம் தண்ணி வருங்கிறதுனால கம்மியாக விட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி அளவு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் போட போகிறோம். உப்பு போட்டுட்டு ப்ரெஷர் பேனை மூடி வச்சு 3 விசில் வர அளவு அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வேக வச்சாச்சு. நம்ம ப்ரெஷர் பேனை திறந்தெடுத்து அடுத்து நம்ம தேங்காய் கம்மியாக அரைச்சி விட போகிறோம். கொஞ்சோண்டு தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை விட போகிறேன். ரொம்ப விட்டிங்கன்னா சிக்கனோட ஃப்ளேவர் தெரியாதும்பாங்க. அதனால் நான் விட்ட அளவோ அதை விட குறைச்சினாலும் விட்டுக்கோங்க. தேங்காய் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. குழம்புங்கிறதுனால நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் 1 கீறி போட்டால் அதோட அந்த அரோமா கிடைக்குங்கிறதுனால அப்போ அதை போட விட்டுட்டு, அதனால் இப்போ ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி இதில் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இந்த தண்ணி கொஞ்சம் வற்ற வச்சு எடுத்துட்டா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் வற்ற வச்சு எடுத்தாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.